வெளியில ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் 8 பீஸ் 15 திரம்ஸ்னு விக்குது. நாம ஒரு நாள் வீட்ல தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்க தமிழ் டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க, நாளைக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வராட்டி தோலை உளிச்சு போடுவேன், எலும்பை முறிச்சு போடுவேன். கோழி படிக்காததால ரெண்டையுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் லாலிபப் மாதிரி சிக்கனையும் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இதுல 1 கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து தண்ணி சேர்க்காம சிக்கன்ல உள்ள தண்ணியிலேயே கலந்து 1/2 மணிக்கு ஊற விட்டுட்டேன். அப்பதான் இந்த மாவு நல்லா பைண்ட் ஆகி இருக்கும். லாஸ்டா ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில்ல சூடு பண்ணி ஃப்ரை பண்ணணும். முதல் செட் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால 2வது செட் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் எனக்கு சமாதானம் வரும். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பானது திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆனது எடுத்துக்கலாம். இது இன்னும் முடியல. நம்ம ஃப்ரை பண்ண சூடு ஆயில்ல ஒரு கரண்டி எடுத்து பேன்ல ஊத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன்ல எல்லாம் கோட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வைக்கிற மாதிரி நானும் ஃபாயில் பேப்பரை பொதிஞ்சு வச்சாச்சு. இவ்வளவுதான் வேலை. வெறும் 10 திரம்ஸ்ல இவ்வளோ லாலிபப் கிடைச்சிருக்கு. இது டேஸ்ட் வைஸ் ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல தான் வந்திருக்கு. மேல ஜூசியா உள்ளாடி சாஃப்டா நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இது போல ரெசிபிஸுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.